என்ன வேணாலும் சொல்லுங்க. எனக்கு காலம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போற மாதிரி தான் இருக்கு. அது ஏன் நான் சொல்றேன். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆக்டர் அதாவது சூர்யாவோட சாங்ஸா இருக்கட்டும், ஜோதிகா மேமோட சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே புக் வேரியேஷன்ஸ்ல வாங்கி லிரிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இன்னைக்கு என் பையன் உட்காந்து சூர்யா மாமான்றான், ஜோதிகா அத்தன்ற அடுத்த ஜெனரேஷன் வந்துருச்சா? இவ்ளோ வேகமா போயிடுச்சா? நம்ம ஸ்கூல் முடிச்சிட்டோமா? காலேஜ் முடிச்சிட்டோமா? ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அவ்வளோதானா? அப்படின்ற மாதிரி ரொம்ப டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது எல்லாத்துக்கும் ஏன் நான் டீப்பா யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, இந்த சாரீனால தான். இந்த சாரியை பார்த்துக்கோங்க, ஜோதிகா மேமோட சாரி வந்து ரொம்ப 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 ஹிட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு பிக்சர் தான் அப்லோட் பண்ணாங்க, அது அந்த அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் காலம் ரொம்ப வேகமா போயிடுச்சுல்ல. எவ்வளவோ வருஷம் தாண்டி நம்ம இங்க வந்துட்டோம். என் பையனே வளர்ந்துட்டான், அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ எஸ், நான் வந்து இந்த சாரி வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் வாங்கினது கிடையாது. ஏன்னா ப்ரீப்ளீட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப ஹார்ஷா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ப்ரீப்ளீட் பண்ணி வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓகே ப்ரீப்ளீட் பண்ணி போட்டால் எந்த சாரியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும் போல அப்படின்னு தான். எனக்கு ஓவரால் லுக் ஆக்சுவலி பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாரி மேலே இவ்வளோ கிரேஸ் வரும்ன்றது எனக்கு சுத்தமாக வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு சாரி பிடிக்குமான்னு கேட்டால் தெரிச்சு ஓடி போயிருவேன், பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ எனக்கு சாரி ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் ஹிபா ஆரி ஒர்க் இவங்க பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன். இவங்க கிட்ட ப்ரீ ப்ளீட்டா இருக்கட்டும், இல்லாட்டி ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே ஒன் டேல கூட அவங்க கொடுத்துருவாங்க. ஓவர் நைட்ல ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க மதுரையில இருந்தீங்கன்னா கண்டிப்பா இவங்க பேஜை கான்டாக்ட் பண்ணுங்க. பை.